ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்னை ஏண்டா இம்புட்டு அழகாக படித்த ஆண்டவா அப்படின்னு வடிவேலுடைய ஜோக் இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ சமீபமாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரொம்ப ஃபேமஸானதை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சகோதரி சொல்லும்போது அது தெரியாதவங்களுக்கு எப்ஸ்டீன் ஒருத்தன் சின்ன சின்ன மைனர் பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்க எல்லோரையும் ஒரு தீவில் வச்சு பெரிய பெரிய விஐபி எல்லாம் அங்கே வர வச்சு அந்த விஐபிக்கள் இந்த பெண்களோட நெருக்கமாக இருக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு தேவையானதை சாதிச்சுக்கிறான். ஆனால் இந்த பெண்கள் விருப்பப்பட்டு வந்தவர்கள் கிடையாது. இது விருப்பப்பட்டு வந்தாங்களா வலுக்கட்டாயமாக வந்தாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சில ட்ராப் பண்ணி தான் எப்ஸ்டீன் இப்படி பண்ணியிருப்போம். ஒரு மசாஜ் அது மாதிரி ஒரு ஏழை பெண்களாக இந்த மாதிரி டார்கெட் பண்ணி அவனுக்கு கூடவே ஒரு பெண்ணும் இதுக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்திருக்கிறாங்க மெயினாக. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இப்போ வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பெண் சொல்கிறாங்க, அவங்க அப்போ ஒரு 13 வயசோ ஏதோ போல் இருக்குது இந்த சம்பவம் நடக்கும்போது. பிரிட்டிஷ் இளவரசர் இப்போ அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரிட்டிஷ் இளவரசரும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கும்பொழுது அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சியாக இருந்ததாம். ஏன் அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, இந்த காமத்தில் தள்ளுறது இது ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் அப்படி இப்போ தன்னை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தன்னை ஆளக்கூடிய ஒரு ராஜா இல்லையா. ஒரு பிரச்சனைனா ராஜா கிட்ட தான் போவாங்க உச்சபட்சமாக. அந்த ராஜாவே இப்படி பண்ணால் அவங்க எங்கே போவாங்க? அப்படி ஒரு பேரதிர்ச்சி அந்த சகோதரிக்கு இருந்ததாக இப்போ அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டாக்டர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாருன்னா மக்கள் கொதிச்சு எழுறாங்க இல்லை. ஏன்னா டாக்டரை நம்பி நம்ம வீட்டு பெண்களை அனுப்புகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த டாக்டரே தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்களால் தாங்கிக்க முடியல. அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் இல்லை, சாமியார், பாதிரியார்கள் இவங்களெல்லாம் நம்பி பெண்களோ அல்லது அந்த பெண்ணின் வீட்டை சார்ந்தவர்களோ நம்பி அவங்களோட பழக விடுவாங்க பேசுகிறதுக்கோ எதுக்கோ. ஏன்னா அவங்க கடவுளுக்கு அடுத்தபடியாக அவங்கள பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவர்களே தவறான காரியம் செய்கிறாங்கன்னும் போதும் மக்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ டாக்டராக இருக்கட்டும், இந்த ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள் இவங்கெல்லாம் ஆகட்டும், இவங்க எல்லோரும் மனிதர்கள். பட்டு நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் இதைவிட உயர்வாக நம்ம வச்சுருக்கக்கூடிய கடவுளே நம்மக்கிட்ட தப்பாக நடந்தா, அல்லது கடவுள்னு நாம் நம்புகிறவங்க நம்மக்கிட்ட தப்பாக நடந்தா, ஏன்னா யார் கடவுள்ன்றது ஒரு பெரிய டிபேட் ஆகிடும். பட் ஜென்ரலாக கடவுள்னு நம்புகிறவங்களே நம்மக்கிட்ட தப்பாக நடந்தா எப்படி இருக்கும் நமக்கு? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பெண்ணை இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் ஒருத்தர் பண்ணுறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பெண்ணுக்கு தெரியுது, அப்படி பாலியல் பலாத்காரம் பண்ணவர் அந்த பெண் தினம் தினம் வணங்குற ஒரு தெய்வம். யாரோ கிருஷ்ணரோ இயேசுவோ யாரோ ஒருத்தர். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும் இல்லையா? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
கிருஷ்ணரோ இயேசுவோ இவங்களும் கூட மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் தான். அவங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த தப்பை வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அவங்களாக வாழும்போது அந்த தப்பு பண்ணல, அவ்வளோதான். அதாவது கிருஷ்ணராக வாழும்போது, புரியல இல்லையா? கிருஷ்ணருன்றது ஒரு ஜென்மத்தில் அவர் எடுக்கிற அந்த உடம்புடைய பேர். இப்போ என்னுடைய பேர் சரவணன்ற மாதிரி கிருஷ்ணராக பிறக்கும்போது அவருடைய பேர் கிருஷ்ணர். அடுத்த ஜென்மத்தில் அவருடைய பேர் வந்து ராதையாக இருக்கலாம். ஏன்னா ஆனால் பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ இப்படி மாறி மாறி பிறப்பாங்க. ஸோ இப்போ இந்த கிருஷ்ணரை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கிருஷ்ணர் உலகத்துக்கே, இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணரை வந்து முஸ்லீம் மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் வந்து கிருஷ்ணர், கிறிஸ்து அப்படி பேர் வருது. பட் அதை தவிர்த்து வந்து கிருஷ்ணரை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியாது டைரெக்டாக. ஆனால் அவங்களுடைய தொடக்கம் இருக்குது பாங்க, கடவுள் யாருக்காக சொர்க்கத்தை உருவாக்குனதாக அங்கே காட்டப்பட்டு இருக்குது, ஆதாம் ஏவலுக்காக. அந்த ஆதாம் தான் கிருஷ்ணர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சொர்க்கத்தை அனுபவித்தவர், அவருக்காகவே உருவாக்கப்பட்டது சொர்க்கம். அதனால்தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜாவாக அவர் இருந்தார். முதல் 2500 வருடத்திற்கு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அதில் முதல் மகாராஜா நாராயணன். அப்போ சொர்க்க வாசல் திறந்தால் அங்கே ஆட்சி செய்பவர் நாராயணன் அப்படிங்கிறதுடைய நினைவு தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கொண்டாடப்படுது. அவர் நாராயணனாக இருந்தாரா? அந்த ஆத்மா அந்த நாராயணனுடைய பார்ட்டு முடிந்த பிறகு மறுஜென்மம் எடுத்த பிறகு அவருக்கு தெரியாது முன் ஜென்மத்தில் நம்ம தான் நாராயணனாக இருந்தோம்ட்டு. இப்படியே மறுஜென்மம் எடுத்து சொர்க்கத்தில், அதிலும் குறிப்பாக சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டும் சேர்ந்து சொர்க்கம், துவாபரயுக கலியுகம் ரெண்டும் சேர்த்து நரகம். ஸோ சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் நாராயணன் மட்டும் இல்லை, நாராயணன் கூட இருக்கிற யாருமே எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம் அவங்கள, கடவுளுக்கு ஈக்குவலாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய குணம் இருந்ததுனால வழிபடுறோம். ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. ஏன் கடவுள் கிடையாது அப்படின்னா, அவங்களுடைய குணம் எப்போவுமே அப்படி இருக்காது. எப்போவுமே ஒருத்தருடைய குணம் அப்படியே இருந்தால் அவங்க தான் கடவுள். அப்படி யார் இருக்கிறா? சதா சிவம். சதானா என்ன அர்த்தம்? எப்பவும் சிவம் ஒரே மாதிரியே இருக்கிறார். அவருடைய குணத்தை சிவம்னு சொல்கிறோம், மற்றபடி சிவன். ஸோ எப்போவுமே சிவனாகவே இருக்கிறார். நான் எப்போவுமே சரவணனாக கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் சரவணன். இதுக்கு முன்னாடி என் பேர் ருக்மணியாக இருக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய பேர் முனியமாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று மாறி மாறியும் இருக்கும். அதே மாதிரி தான் கிருஷ்ணரும். முதல் ஜென்மத்தில் அவருடைய பேர் கிருஷ்ணர், அடுத்தது வேறு ஏதோ பேர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சத்தியுகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் எந்த பாவமும் செய்ய மாட்டார். திரேத்தா யுகத்தில் இருக்கும்பொழுதும் அவர் எந்த பாவமும் செய்ய மாட்டார். துவாபர யுகத்தில் வரும்போது அவர் பாவம் செய்ய ஆரம்பிப்பார். பாவம்னா என்னென்னா, அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். காமம்னா போய் பலாத்காரம் பண்ணுறது கிடையாது, மனைவியை இச்சையாக பார்ப்பார். சொர்க்கத்தில் மனைவியை கூட இச்சையாக பார்க்க மாட்டாங்க. ராமாயணத்தில் வேதவதி தவம் பண்ணும் பொழுது ராவணனுடைய வேலையே என்னது? பெண்களை கடத்திட்டு போகிறது தான் இல்லையா, பலவந்தப்படுத்துறது. ஸோ அப்படி வேதவதியை பலவந்தப்படுத்தும் பொழுது, அதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது வேதவதி சொல்லுவாங்க, நான் நாராயணனை திருமணம் பண்ணுறதுக்காக தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராவணன் சொல்லுவான், நாராயணனா அவன் பெண் வாடையை அறியாதவனாயிற்றே அப்படின்னு சொல்லுவார். அதான் உண்மை. அப்படின்னு அர்த்தம், காமம்னா என்னென்ன சொர்க்கத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது, நாராயணனுக்கு மட்டும் கிடையாது.
கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம், கடவுளுக்கு ஈக்குவலாக. சரி, மறுஜன்மம் எடுத்து அந்த துவாபரயுகத்தில் வரும்போது மனைவி அழகாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்வு தோணும், கணவன் அழகாக இருக்கிற மாதிரி அந்த எண்ணம் ஸ்லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் சின்ன வயசில் க்ரஷ்ன்னு ஒன்று சொல்கிறாங்களே, நிறைய பேருக்கு அவங்கவுங்க டீச்சர்ஸ் தான் க்ரஷ்ஷாக இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம் அழகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன, அந்த மாதிரி தான் ஸ்லைட்டாக மனைவியை பார்க்கும்போது தோணும். அவ்வளோதான் காமமாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு, பலாத்காரம் இந்த மாதிரி நிலைக்கு வந்துடுச்சு. இப்போ சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. முடியும் போது 2500 வருடம் முடியும் போது 33 கோடி பேர் இருப்பாங்க. ஸோ அதில் மெயினாக முதல் 9 லட்சம் பேர் முக்கியமானவர்கள். அந்த 9 லட்சம் பேர்லேயும் 16,108 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களிலும் ரொம்ப முக்கியமானவர்கள் 108 பேர். அவங்களாம் சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணிகள். அந்த 108லேயும் ரொம்ப முக்கியமானவங்க யார் தெரியுமா? 8 பேர், முதல் 8 பேர். அவங்க யாருன்னா 8 நாராயணன். ஏன்னா நாராயணன்றது பதவி பேர். கிருஷ்ணர்னு சொல்கிறோம் இல்லையா, அது குழந்தை. அது வளர்ந்து ராஜ பதவி அடையும் போது பேர் நாராயணன். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 3ஆம் நாராயணன் 8 வம்சம் இருக்கும். அந்த 8 நாராயணன் திருமணம் பண்ணுற வெவ்வேறு பெண்களை தான் அஷ்டலக்ஷ்மிகள்னு சொல்கிறோம். பக்தியில் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம், 8 லக்ஷ்மிகள். ஆனால் அஷ்ட நாராயணன் இருந்தாருன்றது நமக்கு தெரியல. சரி, அந்த எங்கே போனாங்கப்பா இப்போ அந்த சொர்க்கத்தில் இருந்தவங்களாம்? நாராயணனா, அந்த 8 நாராயணனாக இருக்கட்டும், முதல் 108 பேர் மகாராஜா மகாராணிகளாக இருக்கட்டும், 16,108 இருக்கட்டும், இல்லை மொத்தமாக 33 கோடி தேவதைகளாகவே இருக்கட்டும், எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ துவாபரயுகத்தில் வரும்போது கொஞ்சம் பாவம் செய்கிறாங்க, கலியுகம் வரும்போது நிறைய பாவம் செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை 1000 கோடி. சொர்க்கத்தின் இறுதியில் 33 கோடி. 33 எங்கே, 1000 எங்கே? இதுலேயும் ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் தான் இல்லையா? சரி, அந்த 9 லட்சம் கூட வச்சுக்கோங்களாம். அவங்க அப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்தவங்க கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் வந்தவங்க எல்லோரும் இப்போ இங்கே தான் இருப்பாங்க. நாராயணனாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், எல்லாரும் இப்போ இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் நாராயணனாக இருந்தோம், நம்மளை தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இன்னும் கேட்டால் இவங்களே போய் நாராயணனை கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க, அல்லது மதம் கூட மாறி போயிருப்பாங்க. ஸோ அப்போ இது கலியுகம் இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் விஸ்வரூபம் எடுக்கிற யுகம் இது. எல்லா விதமான தவறுகளையும் அந்த சொர்க்கத்தின் தேவதைகளும் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாது. இன்னும் கேட்டால் மற்றவர்களை விட அதிகமாக பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது, குறிப்பாக காமம் சார்ந்த தவறுகள். அதனால தான் நீங்கள் புராண கதைகளை பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்திரனை இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணுறதா காட்டுவாங்க. இன்னொருத்தருடைய மனைவியோட தொடர்பு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அதற்கு ஒரு முனிவர் இந்திரனுக்கு சாபம் விட்டு, இந்திரன் உடம்பு ஃபுல்லாக நீ எதுக்காக அலைஞ்சோ அது அந்தரங்கமாக செய்த தவறு வெளியரங்கமாக மாறட்டும்ன்ட்டு பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த மாதிரி நீ எதுக்காக அலைஞ்சோ அது உன் உடம்பு ஃபுல்லாக வரட்டும்னு உடம்பு ஃபுல்லாக பெண்ணுறுப்பாக இருக்கும் இந்திரனுக்கு. அப்படி ஒரு சாபம் இருக்கும். அது பின்னாடி கண்களாக மாற்றி அந்த சாபத்தை கொஞ்சம் குறைக்கும் போது, சரி அதுக்கு பதில் கண்ணாகட்டும்ன்ட்டு 1000 கண்கள் கொண்டவன்ட்டு இந்திரனை சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தவர்கள் இன்றைக்கி அந்த மாதிரி குற்றம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது முக்கியம் இல்லை. எது தெரியுமா முக்கியம்? அந்த தேவதையாக நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவதைகளுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்கும்.
ஆனால் அந்த தேவதைன்னு தெரியாமல் சாதாரண மனிதன் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால சாதாரணமான குணத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஏன்னா கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை இதெல்லாம் சாதாரணமாகிடுச்சு. கள்ளத்தொடர்பு, பாலியல் குற்றம், போதைப் பொருட்கள் எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. ஆனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. இந்த உலகத்தை ஆண்ட ஸ்ரீ நாராயணன் வம்சத்தை சார்ந்தவர்கள், ராஜ்யம் செய்தவர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். உங்களுக்காகத்தான் கோயில் கட்டப்பட்டு இருக்குது. உங்களைத்தான் வணங்குறாங்க. எவ்வளோ பக்தியோடு வணங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நாராயணனாக லக்ஷ்மியாக இருந்த ஒருவர், நான் மனதில் கடவுளே நினச்சிட்டு இருந்த ஒருவர் என்னை இச்சையாக பார்த்தாங்க அல்லது என்கிட்ட தப்பாக நடந்தாங்க, தப்பாக பேசுனாங்கன்னும்போது எனக்கு கடைசியில் காட்சி கிடைக்கும் யார் நாராயணனாக இருந்தாங்கன்ட்டு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, சாதாரணமானவன் உங்களை நினைக்காதீங்க. சாதாரணமான எண்ணம் வரக்கூடாது, சாதாரணமான பார்வை இருக்கக்கூடாது, சாதாரணமான வார்த்தை இருக்கக்கூடாது. எல்லாமே உயர்ந்ததாக அந்த சொர்க்கத்தின் தேவதை மாதிரி இருக்கணுன்றார். இந்த நினைவு இருந்தால், நான் ஒரு நாராயணன்ற எண்ணத்தோடு ரோட்டில் நடக்கும்பொழுது எவ்வளோ அழகான பெண் வந்தாலும் இச்சையாக பார்க்க மாட்டீங்க, பக்தராக பார்த்து சக்தி கொடுப்பீங்க. ஏன்னா அங்கே கோயிலில் பக்தராக சக்தி தான் கொடுப்பாங்க இல்லையா? இதில் தலைப்பு சொல்லியிருந்தில்ல, நான் அழகாக பிறந்தது என்னுடைய குற்றமா. ஏன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி பெரும்பாலும் அழகான பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இப்போ எல்லா பெண்களுக்குமே வருது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு மைண்டில் இதுதானே தோணும், நான் பெண்ணாக பிறந்தது என்னுடைய குற்றமா அப்படின்னு கேட்பாங்க. பட் உண்மையிலே அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. நான் அழகாக பிறந்தது என்னுடைய குற்றமா. இல்லை, அழகாக பிறந்த பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது அதனால தான். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும். அழகாக இருந்ததுனால நான் இந்த இப்போ எப்ஸ்டின் ஃபைல்ஸில் அந்த மாதிரி பெண்கள் சிக்கிறவங்க எல்லாமே அழகான பெண்கள் தான் இல்லையா? சாதாரண பெண்களை அவன் எடுத்துகிட்டு போக மாட்டான். அப்போ நான் அழகாக பிறந்தது என்னுடைய குற்றமா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதுவே ஒரு அதிர்ச்சி. அப்படி என்னை அப்யூஸ் பண்ணது எப்படி பிரிட்டிஷால் இளவரசரே என்னை இப்படி பண்ணாருன்றது அந்த பெண்ணால் தாங்கிக்க முடியலையோ, அது மாதிரி நான் வணங்குகிற தெய்வமே என்கிட்ட இப்படி நடந்துச்சுன்னும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். இன்னொரு பழக்கம் இருக்குது. இப்போ இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறார். கடைசின்னு ஒரு வருடம் சிவபெருமானே ஒரு வயோதிகர் உடலில் கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இப்போ இந்த ஞானத்தை எடுக்கிறாங்க, பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிட்டாங்க. இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தும் எப்படி காமம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய கவனம் உடலின் பக்கம் போகாது, ஆத்மாவின் பக்கம் போகும். அதாவது உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண்கள் மூலமாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்வது ஆத்மா தான் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். அதனால் எவ்வளோ அழகான உடல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தாலும் அந்த பக்கம் செல்லாத காரணத்தினால் அவங்க அதனால் ஈர்க்கப்பட மாட்டாங்க. குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அதனால தான் இயேசு கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ கடவுள் சொல்கிறார், அப்படி இருந்ததே நீங்கள் தான். இப்போ மீண்டும் மாறணும். ஏன்னா கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது. கலியுகம் அழியிறது நேரத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற ஆத்மா தான் அங்கே போகணும். எல்லோரும் வரப்போகிறதில்ல, கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை கேட்பாங்க. ஸோ அந்த கோடியில் ஒருத்தராக இருந்தால் தான் நீங்களும் இதை கேட்டுட்டு இருப்பீங்க எவ்வளோ நேரம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா,
அந்த யுகம் எப்படி உருவாகுதுன்னா எண்ணத்தினால தான் உருவாகுது. இல்லை, கலியுகம் மோசமான யுகம்னு எப்படி சொல்கிறோம்? மோசமானவர்கள் வாழறாங்க. மோசமானவர்கள்லாம் என்ன? மோசமான சிந்தனை இருக்குது. அது பிறகு செயலில் வெளிப்படுது. இப்போ சொர்க்கத்தில் அவ்வளோ நல்ல எண்ணம், அன்பு, அமைதி, தூய்மை மட்டுமே இருக்கும். அழுக்கான எண்ணமே இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா, அந்த குணத்தை ஆத்மா எடுத்துகிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு நீங்கள் பிறக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கும். அப்படி தான் கடவுள் மாத்துறார். அதுக்கு என்ன பண்ணுறது? உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைங்கன்ற. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரி, சிவபெருமானும் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் உடல் எடுக்காதவர். கடைசி 100 வருடம் வேற ஒருத்தர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கலை, ஆத்மாவாகவே இருக்கிறனால தான் அவரை ஆத்ம ரூபமாக, லிங்க ரூபமாக நம்ம பூஜை பண்ணுறோம். ஜோதி ரூபம்னு அர்த்தம் தெரியாதனால அதுக்கு என்னென்னமோ தப்பாக அர்த்தம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். உலகம் அழியும் போதும் அங்கே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வருவோம். சொர்க்கத்துக்கு நாம் தகுதி ஆனால் என்ன தகுதி அடையணும்? சொர்க்கத்தின் குணம் இப்போ இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்கணுமே தவிர உடலை பார்க்கக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம தொடர்பில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் அவங்க சொர்க்கத்தில் இருந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்போ அவங்களும் தேவதைகளாக தான் இருப்பாங்க. அவங்களும் இப்போ தவறான காரியங்கள் பண்ணலாம். அப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா, எதிர இருக்கிறது சொர்க்கத்தின் தேவதை மகாலட்சுமி அல்லது ஸ்ரீநாராயணன், அந்த மாதிரி உயர்வாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண ஓட்டமும் உயர்வானதாக இருக்கும். இல்லை, கோயிலில் போய் மகாலட்சுமி எவ்வளோ அந்த பெண்ணை பார்த்து வர்ணிக்கிற மாதிரி நம்ம அந்த பாவனையில் பார்ப்போம் இல்லையா? ஒரு தெய்வீகமாக இருக்கிறாங்க அப்படி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்குது, கையெடுத்து கும்பிடவே செய்வோம். அப்படியே இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி உயர்ந்த எண்ணம் வருன்றார். அப்படி இல்லைன்னா தான் அவங்க அங்கம், அவங்களுடைய உடல், வாகு இதன் பக்கம்லாம் கண்ணு போகும். அதே மாதிரி எண்ணங்கள், வக்கிர எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதை கட் பண்ணணும். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் தேவதைன்றது எல்லோருக்கும் தெரியும். அந்த நேரம் தேவதையாக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்குமே அது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆகிடும். அதுதான் பின்னாடி கதையாக வரும்போது இந்திரன் இப்படி பண்ணான் இப்படியெல்லாம் போட்டிருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கதைகள் எல்லாமே கற்பனை கதைகள் தான், நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறத கதை வடிவமாக அங்கே வெளிப்பட்டு இருக்குது. உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனன் ரொம்ப அழகாக இருப்பான். அவன் போகிற இடமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கிறவன் கடைசியில் அழகுக்கு பேர் போன சொர்க்கத்தின் ரம்பையே பார்த்து அவளுக்கு ஆசை வரும் இவன் மேலே, இவன் அழகில். ஆனால் இவன் வந்து நான் உங்களை தாயாக பார்க்குறேன்ட்டு போயிடுவான். அப்போ பார்க்குற பெண்ணெல்லாம், சாதாரண பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண ஒருத்தன் அவ்வளோ அழகான பெண்ணை பார்க்கும்போது எப்படி தாயாக பார்க்க முடிந்தது? அப்போ தான் அவனுக்கு தெரியுது, நாம் தேவதை, பிறரை அப்படி பார்க்கணும், தேவியாக பார்க்கணும். நம்மளுடைய கதை தான். ஸோ அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்படி நடக்கிறதன் மூலமாக தான் நம்ம சொர்க்கத்தில் பிறக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், 2 விதமாக இருக்கும். ஒன்று அழகாக இருந்தால் இச்சையாக பார்க்குறது ஒன்று. அடுத்தது இந்த ஞானம் கிடைத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்தா மனசு டிஸ்டர்ப் ஆகுது, அல்லது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஆணை பார்த்தால், கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்தால் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ட்டு பார்க்காம அப்படி திரும்பி போயிடுவாங்க. இப்போ எல்லோரையும் பார்க்கணுன்னு சொல்லலை, பட் ஆனால் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்கள மட்டும் பார்க்கலை அப்படிங்கிறது
நான் அழகாக பிறந்தது என்னோட குத்தமான்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? ஏன்னா நீங்கள் நாராயணன், உங்களுடைய பார்வை படாதான்னு எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க தெய்வமாக, மனிதனாக சொல்லலை. அப்போ அழகாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் முகத்தை திருப்பிட்டு போகிறீங்கன்னா, உங்களுடைய பலகீனத்தினால் உங்கள் முகத்தை திருப்பி உங்களுடைய பக்திக்கு தேவையான சக்தியை, அருளை கொடுக்காமல் நீங்கள் போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ இப்படி இந்த பாவத்தை, 2 விதமான பாவம், இச்சையாக பார்க்குறதும் பாவம் தான், இப்படி முகத்தை திருப்புறதும் பாவம் தான். இது 2த்துக்கும் காரணம் என்ன? உடலை பார்க்கக்கூடிய குணம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க, அந்த ஆத்ம தீபம் மட்டுமே தெரியணுன்ற. இதோடைய நினைவு தான் அர்ஜுனன் வில் போட்டியில் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சதுன்னு சொல்கிறது. அது கதையாக அப்படி சொல்லிட்டாங்க. அது உண்மையில் ஆத்மா மட்டுமே தெரியுது, உடல் தெரியலை. அது பயிற்சி பண்ண தான் வரும், தானாக தெரியறது கிடையாது இல்லையா? அந்த ஆத்மா கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. ஸோ எல்லாமே பண்ணுறது ஆத்மா தான். அது போயிடுச்சுன்னா போனோம். இறந்த பிறகு அப்படியே தானே இருக்கிறாரு, உயிர் மட்டும்தானே போச்சு. அதனால் எதுவுமே பண்ணலை. அப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தது ஆத்மான்னு நிரூபணம் ஆகுதில்ல. அப்போ எல்லாத்தையும் பண்ணுறவர் மேலே தானே உங்கள் கவனம் இருக்கணும், பணத்து மேலே உங்கள் கவனம் இருக்கும். ஸோ அந்த பணத்தை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கன்ற. அந்த ஆத்மாவை உயர்வாக பாருங்கள், சக்தி கொடுங்க. எப்படி சக்தி கொடுக்கறது? சிவபெருமானின் நினைவில் மூழ்கும் பொழுது நமக்குள்ள அமைதி வரும். அந்த அமைதியின் அதிர்வலைகள் உலகம் முழுவதும் பரவட்டும், அல்லது உங்கள் எதிரில் இருக்கிறவங்க பரவட்டும், அல்லது நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பரவட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணத்தில் வேறு எந்த குப்பையும் இல்லைன்னா அவங்களுக்கு அமைதி அனுபவம் ஆகும். இப்படி உயிரோட்டமாக நாம் இந்த கடைசி நேரத்தில் பண்ணக்கூடிய இந்த சேவை தான், இதோடைய நினைவாகத்தான் கோயிலில் நமக்காக பிற்காலத்தில் சொர்க்கத்தில் கோயில் இருக்காது, நரகமாக மாறிய பிறகு கோயில் கட்டுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த அமைதியை அனுபவம் பண்ணுறாங்க. அது உங்களுடைய சிலை தான். அப்போ உயிரோட்டமாக நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ அமைதி அனுபவம் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஆணா பெண்ணானே உங்களுக்கு தெரியக்கூடாது, அழகாக இருக்கிறாங்களா அசிங்கமாக இருக்கிறாங்களேன்னு தெரியக்கூடாது, பணக்காரனா ஏழை எதுவுமே தெரியக்கூடாது. இது எல்லாம் எப்போ சாத்தியம்? ஆத்மா மட்டும் பார்த்தா தான் சாத்தியம். உடலை பார்த்திங்கன்னா தானாகவே அழகாக இருக்கிறாங்களா, கருப்பாக இருக்கிறாங்களா, வெள்ளையாக இருக்கிறாங்களா, பணக்காரனா ஏழையா, நல்லவனா கெட்டவனா, துரோகம் பண்ணானா இல்லையா, இது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்துடும். வெறும் ஆத்மான்னு பார்த்திங்கன்னா நானும் ஆத்ம ஜோதி, எதிர இருக்கிறதும் ஆத்ம ஜோதி, என்னுடைய தந்தை சிவனுடைய குழந்தை தான் நானும் அவங்களும். அப்போ சகோதரன் சகோதரி உறவு மட்டும்தான் இந்த ஒரு ஜென்மம். இதன் மூலமாக தான் தூய்மையாகி சொர்க்கத்தின் தேவதையாகிறீங்க. பாரத பூமி மட்டும்தான் இருக்கும். இப்போ உலக அழிவுக்காக உலக நாடுகள் யுத்தம் பண்ணுறதை பார்க்குறோம், இயற்கை சீற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிறத பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் நடந்தால் தான் உலகம் சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும். அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. அதுக்குள்ளே நம்முடைய குணத்தை தெய்வீகமாக மாற்றணும், அதில் தான் நம்ம கவனம் இருக்கணும். ஸோ காமத்தையும் விடணும், கோபத்தையும் விடணும், பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்தையும் விடணும். ஆனால் அதை தூண்டுற மாதிரி உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த 5 விகாரங்களை நான் உள்ளுக்குள்ளேயே அழிக்கிறதன் மூலமாக உலக ராஜ்யத்தையே மீண்டும் அடைகிறேன் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஸோ இந்த போதை தினம் தினம் இறைவன் நம்மக்கிட்ட அவர் நம்மக்கிட்ட பேசுகிற ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.